இந்த ட்ரீட்மெண்ட் ஆரா சம்பந்தப்பட்டது, எனர்ஜி ஃபீல்ட் சம்பந்தப்பட்டது. ஒருத்தரை பார்த்தே என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும். உங்களை பத்தி சொல்லட்டா? உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பெரிய மர்மம், சோகம், பகை, வன்மம், என்னென்னமோ. அதெல்லாம் மறைக்கதானே எப்படி ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? என்னங்க இது எல்லாமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? இதான் ஹீலிங், ஜோசியம்லாம் இல்ல. ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காத்துது. பிறகு இவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன படம் எதுன்னு கேட்டா உழைப்பாளியும் வீராவும் தான். ஏன்னா உழைப்பாளியில தலைவர் எப்படி பண்ணுவாருன்னா, அதாவது ஒரு மூட்டை தூக்குற கூலியா இருந்து வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறுவார். அதே போல வீரா படத்திலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது வீரா படத்துல மீனாவை அட்ராக்ட் பண்ண எவ்வளோ ஜாலியா இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாலியா இவர் இருப்பார். ஸோ இந்த 2 படத்து மூலமா இவன் ரஜினியோட வெறியனாவே மாறிட்டான். ஆத்துல அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி, ஆத்துல அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி, என்னையே துரத்துன மனசையே வருத்தன, உனக்கு நான் ஒருத்தனா எப்பவும் இருப்பனா, அடி அச்சாரம் போடாம ஆடுதடி லோலாக்கு பூங்கழுத்து ஏன் ஆடுது, ஓ பொன்னுடம்பு ஏன் வாடுது, பூங்கழுத்து ஏன் ஆடுது, ஓ பொன்னுடம்பு ஏன் வாடுது, ஆத்துல அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி, ஆத்துல அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்றேன். இன்னைக்கு இப்படி இருப்பேரு நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு. இவனுக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டபோது இவன் என்ன சொன்னான், என்னுடைய அம்மாவையும் என்னுடைய அண்ணன் கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்னடா காரணம்னு கேட்டா, மன்னன் படத்துல தலைவர் எப்படி அவங்க அம்மாவை உடல் ஊனமுற்ற இருக்கும்போது கடைசி வரைக்கும் காப்பாத்தினாரோ, பணிவிட செஞ்சாரோ, அதேமாரி இவனும் அவங்க அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறான். ஏன்டா அண்ணன் மேலே ஏன்டா காரணம் ஆசை அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் எப்படின்னா தர்மத்தின் தலைவன். அதுல அண்ணன் எப்படி தம்பியா கல்லூரி ஆசிரியரா இருந்து தம்பியான பிரபுவை கவனிச்சாரோ அதே மாதிரி எங்க அண்ணன் என்ன கவனிப்பான் அப்படின்னு ஒரு நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை, கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும், இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க தென்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்பதுரை வைகை நதி. கீழே விழுந்து வேலை வரணும்னு எப்படி, அதாங்க லைஃப். சேலஞ்ச் வேணும். ஓகே இதாச்சா ஒரே கடல் பார்த்துக்கூடாது, இல்லைன்னா இது பாரு, இல்லைன்னா அது பாரு, அது பாரு நிற்கணும். நம்மளை
தலையில் வச்சு மிதிக்கணும்னு சொல்கிறோம், மேலே தலை மேலே மிதித்து நம்ம மேலே போகணும். பணம், அந்த காசு இந்த காசு இந்த காசு இல்லைங்க. காசு அந்த சாமி இந்த சாமி, காசு சாமி தான். காசு சாமி இருந்தால் எல்லா ஆசாமியும் உங்ககிட்ட ஆமா சாமி தான். அதுக்காக இந்த காசே நீங்கள் வாழ்க்கையில், காசு வந்து ஆக்சிஜன் மாதிரி, காசு டெஃபினட்டாக வெளியில் வாழ முடியாது. பட் அந்த வர்ற காசை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், காப்பாற்ற ரொம்ப ஆசைப்படக்கூடாது. சும்மா வந்து இல்லைங்க, டைம் அப்படிங்கிறது சும்மா சும்மா ஒரு நைட்டில் வந்து எங்கேயோ கொண்டு போய்டும், ஒரு நைட்டில் அப்படியே வந்து இறக்கிடும். இதோ பாருங்கம்மா, யாரும் யாரையும் மாற்றவும் முடியாது, யாரும் ஒளி கொண்டு வரவும் முடியாது. அவங்களா மாறணும். மற்றவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்கள ஓரளவுக்கு மாத்திடலாம். ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாற்றவே முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது முடிவுதான்.